வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்துல நீங்கள் எனக்கு நல்ல முடிவு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே பதிலுக்காய் நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்க நினைவுகளை அறிகிற தேவன். உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அறிந்திருக்கிற காரியங்களை அவர் அறிகிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்துல உங்களுக்கு ஆண்டவர் நல்ல முடிவை கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்களுடைய ஜபத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். இந்த காரியத்துல எனக்கு முடிவே இல்லையா, நான் என்னதான் செய்வது, நான் எங்கு போவது? ஆண்டவருடைய பாதத்திலே நான் விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவரையே நான் சார்ந்திருக்கிறேன். அவருடைய வசனத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு முடிவு தரமாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களுக்கு நான் நல்ல முடிவை தரப்போகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவரே சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவை கொடுக்கிற தகப்பன். அவர் கொடுக்கிற முடிவுகள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தகப்பன் அல்ல, அவர் நன்மை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். இன்னும் என்னென்ன விஷயத்துல நீங்கள் முடிவுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் தரப்போகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய இருதயம் பூரிப்படையும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை. நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிற அந்த நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் தந்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் முடிவுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை சார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு முடிவை தருவார் என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி இருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல முடிவை கொடுத்து நல்ல பதிலை கொடுத்து இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.